ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். பழங்கள் சாப்பிடுறது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு விஷயம். உலகத்துல 2000க்கும் மேற்பட்ட பழ வகைகள் இருக்கு. அதுல சில பழங்களோட தோற்றமும் சுவையும் ரொம்பவுமே வினோதமாகவும் தனித்துவமாகவும் இருக்கும். அந்த பழங்களை பத்தி நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். அதுல பலது இயற்கையாகவும் சில வகைகள் மனிதனால செயற்கையால உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோல இந்த மாதிரி இருக்கிற ரொம்பவுமே விசித்திரமான 10 பழங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஹக்கர்போனா பாம் ட்ரீ ஃப்ரூட். இத பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இதோட ஷேப் எந்த அளவுக்கு ரொம்பவுமே வித்தியாசமா இருக்குன்னு. இந்த ஃப்ரூட்டை பார்த்தோன்னே இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரூட் இருக்கான்னு உங்களுக்கு தோணும். ஆனா உண்மையாலுமே இந்த ஷேப்ல ஃப்ரூட் இருக்கு. இந்த வகை மரங்கள் அமேசான் காட்டு பகுதியில மட்டும்தான் காணப்படுறதா சொல்றாங்க. இந்த வகை பாம் ட்ரீஸ எவர் கிரீன் பாம் ட்ரீஸ்னு அழைக்கிறாங்க. இந்த பழங்களோட நீளம் கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பழங்களால ஏற்படக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ இதுவரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் இந்த பழங்கள் ஆண்மை குறைபாட்டை போக்கக்கூடியதாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படுறதா சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த பழங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது யாராலையும் கரெக்டா சொல்ல முடியல. ஸ்னேக் ஃப்ரூட். இந்த வகை பழங்கள் இந்தோனேஷியால இருக்கிற ஜாவா மற்றும் சுமித்ரா தீவு பகுதிகளில் அதிகமா விளையக்கூடியது. இந்த பழங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு காரணம் இந்த பழங்களோட தோல் பகுதி பாம்போட தோல் மாதிரியே இருக்கிறதுனால இந்த பழங்களுக்கு ஸ்னேக் ஃப்ரூட்னு பேர் வந்துச்சு. ஆனா இந்த பழத்தோட தோலை நீக்கினோம்னா உள்பகுதி வெள்ளை நிறத்துல இருக்கும். இந்த பழங்களோட நீளம்னு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இவைகளோட சுவை ஆப்பிள் பழத்தோட சுவையோட ஒத்து இருக்கும். அதே மாதிரி இந்த பழங்களோட நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாவே இருக்கு. அதனாலேயே தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இந்த பழங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. மில்க் மிலன். இந்த பழத்தோட தோற்றம் ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு. அத பத்தி நான் அதிகம் பேச விரும்பல. ஆனா இது வியட்நாம்ல மட்டுமே விளையக்கூடிய ரொம்பவுமே அரிதான பழ வகையா இருக்கு. இந்த பழங்களை வியட்நாமிஸ் மில்க் மிலன் அப்படின்னு வியட்நாமிஸ் லோஃபானு அழைக்கிறாங்க. இத பழங்களாகவும் பழுப்பதற்கு முன்னாடி இந்த பழங்களை வெஜிடபிளாகவும் நம்மளால பயன்படுத்த முடியும். அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த பழங்கள்ல இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இது அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டுமல்ல, இந்த பழங்களோட சீட்ஸை பயன்படுத்தி குக்கிங் ஆயில் prepare பண்றாங்க. இந்த பழங்கள்ல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இந்த பழங்களை பயன்படுத்தி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டையும் அந்த பகுதி மக்கள் தயாரிக்கிறாங்க. தோற்றத்துல உண்மையாலுமே இந்த பழம் ரொம்பவுமே வித்தியாசமானதாக தான் இருக்குது. மிராக்கிள் ஃப்ரூட். வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காலையும் டிராபிக்கல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லயும் அதிகமா இந்த பழங்களை பார்க்கலாம். இந்த பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழங்களால நம்மளோட நாக்கில் இருக்கிற சுவைத்தன்மையே முற்றிலுமா மாற்ற முடியும். இந்த பழங்கள் பொதுவா புளிப்பு தன்மை கொண்டது. ஆனா இந்த பழங்களை சாப்பிட்ட பிறகு நீங்க வேற ஏதாவது புளிப்பு தன்மையோடைய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை தெரியாது. அது உங்களுக்கு இனிப்பா தெரியும். இதனால தான் இந்த பழங்களை மிராக்கிள் ஃப்ரூட்னு அழைக்கிறாங்க. அதனாலேயே இந்த பழங்களை ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் தயாரிக்கிறதுக்கு அதிக அளவுல பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இதற்கு அதிகப்படியான மருத்துவ குணங்களும் இருக்கு. டயபெட்டிஸ்க்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த பழங்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. புத்தாஸ் ஹேண்ட். கண்டிப்பா இத பார்த்தா பல வகைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொண்டதுதான் இந்த புத்தாஸ் ஹேண்ட் ஃப்ரூட். இந்த பழங்கள் பெரும்பாலும் சைனால தான் அதிகமா விளையுது. இந்த பழங்கள் பார்க்கறதுக்கு மனிதர்களோட விரல் மாதிரியே இருக்கிறதுனால தான் இந்த பழங்களுக்கு புத்தாஸ் ஹேண்ட்ங்கிற பேரே வந்தது. இது ஒரு சீசனல் ஃப்ரூட். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த பழங்கள் விளையக்கூடியது. அதுவும் குறிப்பா இந்த பழங்கள் வின்டர் சீசன்ல மட்டும் விளையக்கூடியது. இந்த பழங்கள் அதிக சுவை கொண்டது மட்டுமல்ல, இந்த பழங்கள்ல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதனால இந்த பழங்களை தசைகள்ல ஏற்படுற வலி நிவாரணியாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. இதுல அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால சைனால ரொம்பவுமே பிரபலமான ஒரு பழ வகையா இது இருக்குது. பிளாக் சப்போர்ட். சென்ட்ரல் அமெரிக்கா நாடுகளிலும் மெக்சிகோலையும் மட்டும் விளையக்கூடிய இந்த பிளாக் சப்போர்ட் பழங்களை சாக்லேட் புட்டிங் ஃப்ரூட்னு அழைக்கிறாங்க. எதற்காக இந்த பழத்துக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழம் பழுத்ததுக்கு அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்துல இருக்கும். அது மட்டும் இல்ல, இதோட டேஸ்ட் ஒரு சாக்லேட் புட்டிங்க சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே சுவையில இருக்கிறதுனால தான் இந்த பழங்களுக்கு பிளாக் சப்போர்ட்னு சாக்லேட் புட்டிங் ஃப்ரூட்னு பேர் வந்தது. இந்த பழங்கள் பழுப்பதற்கு முன்னாடி ரொம்பவுமே ஹார்டா இருக்கும். பழுத்ததுக்கு அப்புறம் தான் இதோட நிறம் பிளாக் கலரா மாறும். இந்த பழங்கள் அதிகபட்சமா 10 இருந்து 30 சென்டிமீட்டர் அளவுக்கு பெரிதாக வளரக்கூடியது. இந்த பழங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்கள் சாக்லேட் புட்டிங், ஜாம்னு பல வகையில பயன்படுத்திட்டு வராங்க. அந்த பகுதியில விலை உயர்ந்த ஒரு பழமாகவும் இது இருந்துட்டு வருது.
பைன் பெரிஸ். இது மனிதனால ஹைபிரிட் செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ராபெரி இனம். பைனாப்பிளோட சீட்ஸையும் ஸ்ட்ராபெரியோட சீட்ஸையும் ஹைபிரிட் பண்ணி இந்த பழங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால தான் இதற்கு பைன் பெரிஸ்ங்கிற பேரே வந்திருக்கு. இதோட நேட்டிவ்னு பாத்தீங்கன்னா சிலியில தான் முதலா இந்த பழங்களை ஹைபிரிட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பழத்தோட டேஸ்ட் பைனாப்பிளோட டேஸ்டோட ஒத்து இருக்கும். அதே மாதிரி இது வெளிப்புற தோற்றம் ஸ்ட்ராபெரி பழங்கள்ல இருந்து முழுவதும் வேறுபட்டு இருக்கும். ஸ்ட்ராபெரி பழங்கள்ல சிவப்பு நிற தோல்ல ஒயிட் சீட்ஸ் காணப்படும். ஆனா இதுல வெள்ளை நிற தோல்ல ரெட் சீட்ஸ் காணப்படும். இதோட உட்புறமும் வெள்ளை நிறத்துல தான் இருக்கும். ஆனா நார்மல் ஸ்ட்ராபெரியை விட இந்த பழங்கள் பெரிதா வளரக்கூடியது. அதே மாதிரி நார்மல் ஸ்ட்ராபெரி பழங்களை விட இந்த பைன் பெரிஸோட விலையும் 3 மடங்கு அதிகமா இருக்கும். ஹலா ஃப்ரூட் ரொம்பவுமே வித்தியாசமான தோற்றம் கொண்ட இந்த பழங்கள் சவுத் ஈஸ்ட் ஏசியாலையும் பசிபிக் ஐலாண்ட்லயும் ஆஸ்திரேலியாலையும் அதிகமா காணப்படுது. அங்க இருக்கிற கடலோர பகுதிகளில் இந்த பழங்களை அதிகமா பார்க்கலாம். இந்த பழங்கள் அதிகபட்சமா 30 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பழங்கள் மிகவும் சுவையானதாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல இதோட நியூட்ரிஷன் வேல்யூவும் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அதனால அந்த பகுதி மக்கள் பல நோய்களை குணப்படுத்துற மருந்தாகவும் இந்த பழங்களை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மரத்தில் இருக்கிற ஆண் பூவானது பர்ஃபியூம்கள் தயாரிக்கிறதுக்கு அதிகமா பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இந்த மரத்துல இருக்கிற இலைகளை அந்த பகுதி மக்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸ்விஸ் சீஸ் ஃப்ரூட் இந்த பழங்களை நாம மெக்சிகோ மற்றும் பனாமா நாடுகள் இருக்கிற டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த பழங்கள் அதிகபட்சமா 35 சென்டிமீட்டர் நீளமா வளரக்கூடியது. அதுவும் குறிப்பா இந்த பழங்கள் ஒரு மரத்துல 2 இல்ல 3 பழங்கள் மட்டும் தான் வளரும். ஆனா இந்த பழங்களை நீங்க சாப்பிடும்போது ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பழங்கள் பழுக்காம நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதுல இருக்கிற ஆக்சாலிக் ஆசிட் உங்களோட வாயை புண்ணாக்கிரும். அதனால உங்க ஸ்கின்ல சில அலர்ஜிக் ரியாக்ஷனும் வரும். நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் இந்த பழங்களை சாப்பிடும்போது இது அதிகப்படியான சுவையோட இருக்கும். ரொம்பவுமே வித்தியாசமான சுவையோட இருக்கிறதுனால சாலட்ஸுக்கும் ஜாம் தயாரிக்கிறதுக்கும் இந்த பழங்களை அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. பிளாக் டைமண்ட் ஆப்பிள் பொதுவா ஆப்பிள்களை நம்ம சிவப்பு நிறத்துல பார்த்திருப்போம், இல்லனா பச்சை நிறத்துல பார்த்திருப்போம். ஆனா இது பேருக்கு ஏத்த மாதிரி பிளாக் நிறத்துல இருக்கும். அப்புறம் ஏன் பிளாக் டைமண்ட் ஆப்பிள்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்பவுமே அரிய வகை ஒரு ஆப்பிள் இனம். திபெத்தில் இருக்கிற நியாஞ்சி மலைப்பகுதிகளில் மட்டும் தான் இந்த ஆப்பிளை விளைவிக்கிறாங்க. அதனாலேயே இந்த ஆப்பிள் ரொம்பவுமே காஸ்ட்லியா இருக்கு. இந்த வகை ஆப்பிள்களோட ஒரு ஆப்பிளோட விலை மட்டும் $8. அது இந்திய மதிப்புக்கு 700 ரூபாய். சாதாரண ஆப்பிள் இருக்கிற நியூட்ரிஷன் தான் இந்த ஆப்பிள் இருக்கும். ஆனா இதோட சுவை மற்ற ஆப்பிள்களை விட ரொம்பவுமே அதிகமா இருக்கும். ஒரு தேனை நீங்க சாப்பிடும் போது எந்த அளவுக்கு சுவை இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஆப்பிளோட சுவை இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஆப்பிளோட விலை இந்த அளவுக்கு இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க பார்த்த இந்த 10 பழ வகைகள்ல ரொம்பவுமே விசித்திரமான வித்தியாசமான பழ வகையா நீங்க நினைக்கிறது எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.